ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த விஷயம்லாம் பார்க்கணும். நம்ம மார்க்கெட் ஜென்ரலாக பார்த்துட்ருக்கோம். இந்த க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், M6 சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அடுத்து வரும் நாட்களில் எப்படி மூவ் ஆகும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த வியூஸை உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். நம்ம 2 சேனல் இருக்குங்களா, ஸோ 2 சேனலில் எந்த சேனல் ஒன்று டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று நம்ம MCX க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் பண்ணுறதுக்கும், இன்னொரு சேனல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி வியூஸை ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு 2 டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதாவது இதுவும் 2த்தையும் போட்டு அது எதில் பார்க்கணும் என்ன பார்க்கணும் தெரியாது இல்லையா. ஸோ அதனால் 2 சேனல் வந்து நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து 2 சேனல் போடுறேன். தமிழ் ட்ரேடிங் சேனலில் வந்து இந்த ஈவினிங் மார்க்கெட் பற்றி ஒரு வியூஸை ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில், ஒரு சில நாள் கோல்டும் அதில் வியூஸை ஷேர் பண்ணுறேன். க்ரூட் ஆயில் ஜென்ரலாக வந்துட்டுருக்கும். நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயும் வந்து வியூஸ் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இது வந்து ஆக்சுவல் வெபினார் குரூப். இது வந்து ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பு. இது என்னுடைய வியூஸை உங்களுக்கு நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. இது என்னோடய க்ரூட் ஆயில் வியூஸு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் வந்து டைரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு லைட்டாக ஒரு இன்டைரக்டாக சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? சரி, இந்த வீடியோக்கு உண்மையிலே ஒரு 150 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் ட்ரேடிங் சேனலில் இது ரெகுலராக இந்த மாதிரி வீடியோ போடலாம். இல்லை அப்படின்னா விட்டுருங்க, நம்ம நார்மலாக என்ன வீடியோ போடணுமோ அதை போடலாம். சரி, ஓகே சார். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா பிரேக் பிடிக்காமல் கடகடன்னு கீழே வந்துகிட்டே இருக்குது. இது எங்கே சார் நிற்கும்? அது நிற்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம நேச்சுரல் கேஸ் பார்த்துடலாம். நேச்சுரல் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த இடம் வந்து ஒரு ஒரு சப்போர்ட் ரேஷன்ஸாக ஒர்க் ஆகிற இடம் அது. ஓகே, இது அந்த 355, 350 இருக்குது இல்லைங்களா, அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிற சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் சப்போர்ட் ஃபஸ்ட்டு ஒரு லெக்கு க்ரியேட் பண்ணாங்க, அகைன் கீழே வந்தாங்க, அந்த லெவலில் பிரேக்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இதில் நேச்சுரல் கேஸில் நம்ம என்ன இதில் கவனிக்கணும் அப்படின்னா, இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது இந்த இடத்துல ட்ராவல் பண்ண அப்படின்னா, ஸோ இந்த இடமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும். அதாவது இந்த 350 பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும். கீழே அகைன் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். இந்த 320 லெவல் இருக்குங்களா. ஸோ இப்போ ஆக்சுவலி 320 ஒரு லெக்கு க்ரியேட் பண்ணி போயிருக்கு. இன்னும் மேபி இந்த இதில் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவ்ல. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருந்த இடம். இப்போ நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம பாட்டமில் 320 ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கீழே ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கணும். ஒரு 315 to 10 அந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா கீழே இருக்குது. மேலே 350 to 360 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ 30 to 40 பாயிண்ட் வந்து ஒரு ஜோனில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது வரும் நாட்களில். ஸோ இதுக்கு உள்ளவே நீங்கள் வந்து பை செல் என்ன விஷயமோ நீங்கள் உங்களுடைய பிளானை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சார்ட்டு. அதாவது ஒரு வாரத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம்ல. சரி சார், கொஞ்சம் நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே கூட பார்த்திங்கன்னா கீழே ஒரு அந்த 320 கிட்ட தான் ஒரு பேஸ் அமைக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இங்கே ப்ரைஸு பையர்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து பையர்ஸ் ஒரு ஏரியா. பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கு. ரைட்டுங்களா? சரி, இப்போ இந்த புஷ் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்மால் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இது 350 பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இது. ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த தூரத்தில் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளானும் இதுக்குள்ளே சின்ன ரேஞ்சு நம்ம ரெடி பண்ணிக்கணும். நம்ம இதுக்குள்ளே ரேஞ்ச் அப்போ கீழே வந்து நம்ம டவுன் சைடுக்கான எந்த பிளானும் கிடையாது. ஏன்னா 320 பிரேக் டவுன் ஆனால் தான் நம்ம வந்து டவுன் சைடுக்கான பிளான். இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஒரு மிடில் ரேஞ்சில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து கீழே வர ட்ரை பண்ணி அகைன் இந்த லாஸ்ட்டாக பையர்ஸ் கொண்டு போய் விட்டுருக்காங்க. அகைன் ஒரு வேளை இந்த இடத்துல திரும்ப வந்து லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட்டு டவுன் சைட் கட் பண்ணாங்கன்னா ஓகே, அப்போ நம்ம ஒரு திரும்ப வந்து அந்த 320 315 ஏரியா உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம் வரும் நாட்களில். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம க்ரூட் ஆயிலில் பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயிலில் கூட உங்களுக்கு ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான் வந்து என்னுடைய பார்வையில் தெரியுது. டவுன் சைடு அப்படின்னா உங்களுக்கு 2 இடத்துல உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். அதான் டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏன்னா இந்த வீடியோ போடுறத ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி அவங்க என்ன பிளானில் இருப்பாங்க தெரியாது. என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் எப்போ வரும்னு தெரியாது.
அப்போ அவங்களோட பிளான் என்னவாக இருக்கும்னு தெரியாது. அதனால் என்னென்னா இந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெஸ்ஸிங் பண்ணோம். ஓகே நம்ம பை சைடு நிற்கலாமா அல்லது ஷார்ட் சைடு நிற்கலாமா அப்படின்ற விஷயம் தெரிய வரும். அதனால் இது ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அன்றைக்கி அந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகி டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல டவுன் சைடுக்கான பிளான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அகைன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு வாய்ப்பை ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 5140 வரலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த மூமெண்ட்டும் சரி இந்த மூமெண்ட்டும் சரி. ஸோ 2 மூமெண்ட்டும் நம்ம கேட்ச் பண்ணோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஸ்டில் வந்து என்னுடைய வியூ என்னென்னா ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பேட்டர்ன் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த டவுன் சைடுக்கான பிளான் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பிளான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அப் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டச் பண்ணுற இடத்துலையோ அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். ஸோ இங்கேயும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மல்டி டைம் சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துடும் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும் அல்லது இந்த இடத்துல போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும். மொத்தத்தில் நமக்கு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா அகைன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும் நாட்களில் இந்த 2 இடத்தையும் கேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த 5080 to 5060 40 இந்த 3 பாயிண்டில் ஏதாவது பாயிண்ட் வரும் நாட்களில் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு இதில் ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பேட்டர்னும் ஏதாச்சும் ஒரு பேட்டர்னை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்பர் சைடுக்கான பிளான் என்னுடைய பிளான் எதுவும் கிடையாது. மேபி பிரேக் அவுட் ஆனால் கூட இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தோன்னா கீழே கமெண்ட்டில் சார் இந்த மாதிரி வீடியோ நிறைய போடுங்கன்னு பண்ணுங்கள். ஒரு 50 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போடலாம். அல்லது 150 லைக்ஸ் வந்துச்சுனாலும் நம்ம இந்த வீடியோவை நம்ம தமிழ் ட்ரேடிங் சேனலில் இனி வரும் நாட்களில் அப்லோட் பண்ணுறோம். வீக்லி ஒன்ஸ்னால் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.